அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது கரூர் துயர சம்பவம். அது தொடர்பாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியது சர்ச்சையானது, விவாத பொருளாக மாறியது. சில கோரிக்கைகளோடு நீதிமன்றத்தின் கதவுகளை திமுக தரப்பு தட்டினாங்க. நீதிமன்றமும் சில வழிகாட்டுதலை வழங்கி இருக்கிறாங்க. இதில் ரொம்ப குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டியது அமைச்சர் நிர்மல்குமார் பேசியது. அவர் சொல்வது முதல்வர் விஜய் அவர்கள் கரூருக்கு சென்றால் திமுகவுக்கு ஏன் பயம் வருகிறது, அங்க இருக்கிற மக்கள் உண்மையை சொல்லிவிடுவார்கள் என்கிற பயமா அப்படின்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். அத்தனை புள்ளிகளையும் இணைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். விஜயின் கரூர் பயணம் ஏன் அரசியலாகிறது, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள், வணக்கம் லட்சுமி. திரு காமேஷ் அவர்கள், வணக்கம் காமேஷ். நம்மோடு திரு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார், வணக்கம் ஷியாம். திரு சுவாமிநாதன் அவர்களும் இணைந்திருக்கிறார், வணக்கம் சுவாமிநாதன். ஷியாம், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இந்த கேள்வியிலிருந்து தொடங்கலாம், அதிலிருந்து நீங்க விளக்கம் கொடுத்தீங்கன்னா ஒரு புரிதல் உண்டாகும்னு நினைக்கிறேன். இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியது, அதற்கு பிறகு நீதிமன்றத்திற்கு திமுக போனது, நீதிமன்றம் சில முக்கியமான விஷயங்கள் அப்சர்வேஷன்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதுல நிர்மல்குமார் தாவேகா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஏன் திமுக பயப்படுது, விஜய் கரூருக்கு போனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்கல்ல. உண்மையில திமுக பயந்து தான் நீதிமன்றத்துக்கு போறாங்களா, என்ன உண்மையில என்ன நடக்குது? திமுக போட்டது ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷன் தான், பயந்து போனார்கள்னு சொல்ல முடியாது. ஒரு ப்ராக்டிக்கலாக அதில் ஆரம்பத்துலேருந்து என்ன சிக்கல் இருந்ததுன்னா, ஆதவ் அர்ஜுன் எந்த வகையிலையும் அதில் சம்மந்தப்படலை. அதாவது ஒரு சிங்கிள் எஃப்ஐஆரில் 3 பேரில் ஒருவர் மதியழகன், ஒரு உள்ளூர் ஃபங்க்ஷனரி, அடுத்து புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர், 3வது நிர்மல்குமார். இப்போ நிர்மல்குமார் பதில் சொல்கிறது சரிதான், ஏன்னா எஃப்ஐஆரில் அவர் பேர் இருக்கு, ஆதவ் பேர் இல்லை. அப்போ ஆதவ் பேசுனது பாலிடிக்ஸ், அவ்வளோதான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அந்த பாலிடிக்ஸுக்கு பொலிட்டிக்கல் மேடையில் தான் பதில் சொல்லணும். நீதிமன்றத்தின் கதவை தட்டும் போது நீதிமன்றம் இது என்ன உங்கள் அரசியல் சண்டையெல்லாம் இங்கே கொண்டு வரீங்க என்ற கேள்வியை எழுப்பி விட்டது. இப்போ நிர்மல்குமாருக்கு அது ஒரு வாய்ப்பு ஆயிடுச்சு. ஏன் எங்களை பார்த்து பயப்படுறீங்க, முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வதில் உங்களுக்கு என்ன பயம்? பெரிய பயம் இருப்பதற்கு ஒன்று வழி இல்லை. காரணம், கரூரில் வெற்றி பெற்றது அதிமுக வேட்பாளர், அவரும் இப்போ தாவேகால இருக்கிறாரு. அதனால திமுக பயப்படுவதற்கு அதில் எதுவும் இல்லை. திமுக இதை அரசியலாக்க முயற்சித்தது, அதற்கு நீதிமன்றம் சென்றது. நீதிமன்றம் அதற்கு வழி வகை கொடுக்கவில்லை. அவங்க கொடுத்திருக்கிற ரிலீஃப் கூட ஒரு பெரிய ரிலீஃப் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதே ரஸ்டோகி கமிஷனுக்கு இவங்க முதலே போயிருந்திருக்கலாம், அங்க போய் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இவங்க அதுல ஒரு வகையான இம்ப்ளீடு பெட்டிஷன்ல ஆதவ் சொன்னது ஒரு கண்டெம்ட் அப்படின்னா, அவர் பார்ட்டியே இல்லைங்கும் போது எப்படி கண்டெம்ட் வரும்? ரெண்டாவது, ஒரு ஆணை இல்லை, உத்தரவு மீறினாதான் கண்டெம்ட் வரும், அது சாதாரண விஷயம்தான். எனவே டோட்டலா திமுகவோட லீகல் விங் எடுத்து வைத்த வாதம் சரியில்லை. அது டோட்டலாவே சுப்ரீம் கோர்ட்டோட நீதியரசர்கள், அதுல ஒருவர் தமிழர், அவர் தான் பெரும்பாலான. என்ன கோரிக்கையை வச்சாங்க? இப்ப ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியது நம்ம ரொம்ப முக்கியமானது, விவாத பொருளா நம்ம பார்க்க வேண்டியது. அது அரசியல் கருத்தா மட்டும் எடுத்துக்க முடியுமான்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இப்ப காவல்துறை இப்ப இவங்க கண்ட்ரோல்ல இருக்கு, இவங்களோட இந்த அரசின் காவல்துறை தான். தன் மகனுக்காக அன்றைய முதல்வர் காவல்துறையை வச்சு கொலை செய்தார் அப்படின்றது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இல்லையா? திமுக அதை எப்படி எதிர்கொண்டிருக்கணும்ன்றீங்க? அது எதுக்கு பிறகு வர்ற ஸ்டேட்மெண்ட்? இப்போ கிட்டத்தட்ட விசாரணை முடிஞ்சு போச்சுங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு ஒருத்தர், அப்புறம் 2 சிட்டிங் ஆபீசர்ஸ், ஹை லெவல் ஆபீசர்ஸ், 3 பேர் கொண்ட கமிட்டி, மானிட்டரிங் கமிட்டி மாதிரி. அது சிபிஐ விசாரணை கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. சார்ஜ் ஷீட் போட வேண்டியதுதான் பாக்கி. இதுல அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் இல்லைன்னா விட்னஸ் டேம்பரிங், அது ஓரளவுக்கு பொருந்தும். என்ன காரணம்னா, விட்னஸ் எல்லாம் கரூர்ல இருந்து தான் வரணும். அப்போ விட்னஸ்ல பெரும்பாலான விட்னஸ்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கான ஒரு சலுகை காட்டுவது, அது விட்னஸ் டேம்பரிங், அப்படி எடுத்து வைக்கலாம். ஆனா திமுகவால அதையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மக்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிறத முற்றிலுமாக நிராகரிச்சா அவங்களுக்கு பாலிடிக்ஸ் இடிக்கும். மிக இயல்பாக அவர் செய்திருக்க வேண்டியது ரஸ்டோகி கமிஷனுக்கு போக வேண்டியதுதான். அதை அதை சொல்றாரு மூத்த வழக்கறிஞர், அதை சொல்றாரு. ஆனா அதை சச் ரிலீஃப் அப்படின்னு ரொம்ப எளிதா சுப்ரீம் கோர்ட் கடந்துருச்சு. அப்படியாவது ஏதாவது உங்களுக்கு ரிலீஃப் வேணும்னா நீங்க அப்ரோப்ரியேட்டா அக்கார்டிங் டு லா இன் அக்கார்டன்ஸ் வித் லா. இதுல ஒரு கேள்வி ஷியாம், இதுல திரு வில்சன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஊடகங்களே தப்பா செய்தி போடுறாங்க, நாங்க ஒண்ணு விஜய் கரூருக்கு போக வேண்டாம்லாம் நாங்க சொல்லவே இல்லை,
தப்பா போடுறாங்க, எங்களுடைய கோரிக்கை என்பதே வேறு அப்படின்னு. இந்த தாவேகா தரப்பு இல்ல விஜயை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த இடம் தான் எனக்கு ஒரு விளக்கம் நீங்க கொடுக்கணும், ஒரு தெளிவு கொடுக்கணும். பெட்டிஷன் பூரா படிச்சு பார்த்தா அப்படியான கோரிக்கை வைக்கல. அது சரிதாங்க, வில்சன் சொல்றதுல அந்த பாயிண்ட் சரிதான். திமுக வந்து அப்படியான கோரிக்கை வைக்கல. ஆனா இம்ப்ளைடு மீனிங் அதுதானே, அப்படித்தானே அந்த மீனிங் எடுத்துக்கொள்ளப்படும். நீங்க வந்து ஒரு பெட்டிஷன் போடுறீங்க, பெட்டிஷன்ல இப்ப ரிலீஃப் கேட்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரிலீஃப் கொடுத்தாங்க அப்படின்னா இவர் போக முடியாதுன்னு தானே வரும். ஸோ மறைமுகமாக அப்படித்தானே கொள்ளப்படும். எனவே அதாவது மக்கள் மத்தியில என்ன மாதிரியான உணர்வு ஏற்படுதுங்கிறதான் பாலிடிக்ஸ்ல முக்கியம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பெரிய லீகல் பாயிண்ட்லாம் ஜனங்க புரிஞ்சுக்க போறது இல்ல. ஜனங்க இப்ப என்ன நினைப்பாங்க, நமக்கு ஒரு ரிலீஃப் வருதுங்க, அந்த ரிலீஃப் திமுக வேணாம்னு சொல்லுது, ரிலீஃப் கொடுக்கறதுக்காக முதலமைச்சரே வராரு, அவர் முதலமைச்சர் வர்றதை தான் இவங்க தடுக்கிறாங்க. அப்படித்தான் அது பொது புத்தியில அப்படித்தானங்க வரும். அது திமுக ஏன் அதை புரிந்து கொள்ளவில்லை? உண்மையிலேயே அந்த அந்த கரூர் பயணத்துல திமுக வேற போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? உண்மையில அதை பொலிட்டிக்கலாவும் எப்படி திமுக பாக்குதுன்னு முதலையும் திமுக அப்பவும் முதல்ல ஆரம்ப கட்டத்துல இதை பொலிட்டிக்கலா பாக்கலங்க. முதலமைச்சர் உடனே விரைந்து போனார். அன்றைய முதலமைச்சர் அவர் என்ன சொன்னாரு, எந்த ஒரு தலைவரும் தொண்டர்கள் மரணம் அடையணும்னு விரும்ப மாட்டாங்கன்னு தான் அவர் சொன்னாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நியூட்ரலா தான் அவர் ஆரம்ப கட்டத்துல, அதாவது செப்டம்பர் 27 நடந்தது, 28 இருந்து 30 வரைக்கும் அப்படித்தான் இருந்தது. இந்த இடம்ன்றது இப்ப விஜய், இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நீங்க உச்சநீதிமன்றம் திமுக தரப்பு போறாங்க, அதற்கு முன்பே தாவேகா தரப்புல விஜயை போவிடாம சதி செய்யறாங்கன்றது மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப திமுகவுக்கு இப்படி தாவேகா எதிர்வினை ஆற்றும்லாம் தெரியும் இல்ல. உண்மையில திமுக என்ன நினைச்சு நீதிமன்ற கதவுகளை நாடுறாங்க? திமுகவின் அரசியல் நகர்வை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ஷியாம்? திமுக அரசியல் நகர்வை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்னா, ஏதாவது ஒரு வகையில ஒரு ரிலீஃப் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கும். ஆதவ் அர்ஜுன் பேசுனது கொஞ்சம் வரம்பு மீறிய பேச்சுதாங்க. எங்களுக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்கு, அந்த கணக்கை நாங்க தீர்க்க போறோம்னு ஒரு அமைச்சர் சொல்லும் போது அது ஒரு வகையான கலடா மாறிடுது. அதனால நீதிமன்றம் அதை கேட்டு வந்து கண்டிக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கிறாங்க. நீதிமன்றம் அதை எப்படி எடுத்துக்கிடுச்சுன்னா, இது ஃப்ரீ ஸ்பீச் தானே, பொலிட்டிக்கல் ஸ்பீச் தானே, அதுக்கு நீங்க பொலிட்டிக்கலா பதில் கொடுங்கன்னு அவங்க வேற ரூட்ல பயணம் போயிட்டாங்க. இந்த இடத்துல உள்ள சிக்கல் வந்து அதுதான். திமுகவுக்கு லீகலா செட்பேக், பட் அவங்களோட ஓன் பாலிடிக்ஸ்க்கு அது ஓகே தானே. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தாவேகாவுக்கு எதிரான அரசியல் களமாடுறாங்க. கரூர் சம்பவத்துக்கு காரணமே வந்து தாவேகா தாங்கிறது அவங்க நிலைப்பாடு. அந்த அரசியல் பார்வைக்கு வந்து திமுக எடுத்து வைத்தது சரிதான். பட் லீகலா ஒரு செட்பேக் வந்திருக்கு அப்படின்றீங்க. நிச்சயமா செட்பேக் தான். லட்சுமி, இது ஏன் அரசியல் ஆகுது? இப்போ ஒரு முதலமைச்சர் ஆயிட்டார், அவர் கரூருக்கு போகலாம், அதெல்லாம் இல்லை. இது எங்க இந்த பொறி எங்க அரசியல் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவோட ப்ரேயர் வந்து அந்த பெட்டிஷன்ல அவர் அங்கே கரூருக்கு போகக்கூடாது அப்படின்றதே கிடையாது. அந்த ப்ரேயரே வந்து அவங்க சொல்றது கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸில் எக்ஸ்கிரேஷியா கொடுக்கறதோ, வெல்ஃபேர் மெஷர்ஸ் கொடுக்கறதோ, அவங்கள சந்திக்கிறதோ அது வந்து தவறு கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு இர்ரெப்பேரபிள் லாஸை வந்து சந்திச்சிருக்காங்க. ஆனால் அதில் அவங்க சொல்கிறதே, தி அப்ளிகண்ட் டஸ் நாட் சீக் டு obstruct or delay any legitimate welfare measure intended to alleviate the hardship faced by the affected families. However, it is respectfully submitted that the families of the deceased and injured are also material witness in this. அதாவது அந்த கிரைம் நம்பர் போட்டு அந்த கேஸ் தமிழ்ல சொன்ன பார்வையாளர்கள் இல்ல, இந்த வழக்குல அவங்க எல்லாருமே அஃபெக்டட் ஃபேமிலிஸுமே மெட்டீரியல் எல்லாருமே விட்னஸ் தான் அப்படின்னு தான் சொல்றாங்க. இங்க வந்து லீகலா இது வந்து மிகப்பெரிய செட்பேக் டிஎம்கேக்கு. அவங்க இந்த வழக்கை வந்து நேரடியாக அவங்க எஸ்ஐடி கிட்ட தான் முதல்ல போயிருக்கணும். அஜய் ரஸ்தோகி தலைமையிலான அந்த ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் கிட்ட மட்டும்தான் ஆரம்பத்தில் போயிருக்கணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கக்கூடாது. ஆனால் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கான காரணம் என்னென்னா, ஏற்கனவே கவர்மெண்ட்டாக பார்ட்டியாக இருந்தாங்க இந்த வழக்கில். அப்போ வந்து திமுக அரசாங்கம் இருந்தது. இப்போது திமுக மீது வந்து கணக்கு தீர்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால எங்களையும் ஒரு பார்ட்டியாக இதில் இம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டு தான் போகிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரேயர். இம்ப்ளீட் பண்ண சொல்லி தான் ஃபர்ஸ்ட் ப்ரேயர். கோர்ட்டு வந்து அதை வந்து நீங்கள் அரசியலாக்க வேண்டாம், இது அரசியல் இடம் மேடை கிடையாது, நீங்கள் வெளியில் போங்கன்னு சொன்னது. திரும்பவும் கண்டெம்ட் நீங்கள் வேணால் ஃபைல் பண்ணிக்கிங்க, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீது நீங்கள் கண்டெம்ட் ஃபைல் பண்ணிக்கலான்னு சொன்னதுனால கண்டெம்ட் பெட்டிஷனையும் இப்போ அந்த எஸ்ஐடி கிட்ட பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களோட ப்ரேயரே வந்து 5 ப்ரேயர். அதில் வந்து ஒன்று எங்களை இம்ப்ளீட் பண்ண அலோவ் பண்ணுங்கள், இன்னொன்று கண்டெம்ட் பெட்டிஷன் அவர் மேலே கண்டெம்ட் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடணும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீது. முதலமைச்சர் அங்கே போகிறதுல எந்த தடையும் இல்லை.
ஏற்கனவே நாங்கள் வந்து அதாவது திமுக அரசாங்கம் இருக்கும்போதே 10 லட்சம் ரூபா எல்லா குடும்பங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து ஜாப் கொடுக்க போகிறாங்க. அதை எந்த விதத்துலையும் நாங்கள் தடுக்கலை, அவரோட விசிட்டையும் நாங்கள் தடுக்கலை. ஆனால் இதில் வந்து அமைச்சர் ஆனந்த், அமைச்சர் நிர்மல்குமார், அது போக கரூர் மாவட்ட செயலாளர் தவைக்காவினுடைய மாவட்ட செயலாளர், அவர் தான் A1ன்னு போடப்பட்டார். இவங்க எல்லாருமே அதில் வந்து அக்யூஸ்ட். அதனால இவங்களை நீங்கள் வந்து அவங்க எல்லாரும் அங்கே போகிறது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதாக மாறிடும் அப்படின்றது தான். முதலமைச்சர் அங்கே போகிறத பற்றி அந்த பெட்டிஷனில் எங்கேயுமே மென்ஷன் கிடையாது. ஆனால் தாவேக்கா இதை முதல்வரை தடுக்கிறாங்க அப்படின்னு இதை வந்து அதை ஒரு பொலிட்டிக்கலாக அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன் இங்கே வந்து அந்த அரசியல் வருது அப்படின்னா, முதலமைச்சர் இந்த கரூர் விசிட்டை வந்து முதல்ல அவர் கரூருக்கு தான் அவர் வந்து ஒஃபிஷியலாக விசிட் பண்ண போகிற ஒரு டிஸ்ட்ரிக்ட். அதாவது முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல்ல நேரடியாக அலுவல் ரீதியாக போக போகிற ஒரு மாவட்டம் அப்படின்னா அது கரூர் தான். அப்போ இந்த கரூருக்கு அவர் வந்து மே 10ஆம் தேதியே பதவி ஏற்றுக்கிட்டார். மே 10ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிட்டவர் மே மாதம் முடியறதுக்கு இல்லையோ இல்லை ஜூன் ஆரம்பத்திலையோ இல்லை இதுக்கு முன்னால் எப்போவோ போயிருந்தா இந்த கேள்வியே வந்திருக்காது. இப்போ ஏன் இதில் வந்து அரசியல் பெரிதாகுது அப்படின்னா 2 காரணம். ஒன்று வந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தன்னுடைய MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருக்கிறார். தாவேகாவில் அவர் இணைந்ததுக்கு பிறகுதான் முதலமைச்சர் அங்கே போறார். இது வந்து ஏற்கனவே திட்டமிடப்பட்டது, அவர் வந்து ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாலே திட்டமிடப்பட்டதுன்னு கூட நம்ம வந்து வாதம் வைக்கலாம். ஆனால் தேதி வந்து அவர் விலகின பிறகுதான் ஜூலை 10 அப்படின்ற தேதியே நமக்கு தெரிய வருது. இன்னொன்று, ஊத்தங்கரை MLAவுக்கு 35 கோடி ரூபாய் வந்து லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்யப்பட்டது, அதாவது பிரைபு கொடுக்க முயற்சி செய்யப்பட்டது. அதில் வந்து செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரரும் அதில் தொடர்பு இருக்கிறது அவங்களுக்கு அப்படின்னா அந்த வழக்கு பதியப்பட்டு அந்த கான்ட்ரவர்சியும் ஒரு பக்கம் விசாரணை நடக்குது. இன்னைக்கு வந்து இந்த பெட்டிஷனை வந்து கோர்ட் வந்து திமுக வந்து வித்ட்ரா பண்ணிக்கிங்கன்னு சொன்ன பிறகு வித்ட்ரா பண்ணிட்டு அவங்க வந்து கண்டெம்ட் வந்து SITயில் மூவ் பண்ண பிறகு செந்தில் பாலாஜி இன்னைக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டிருக்காரு. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதாவது கரூருக்கு முதலமைச்சர் போறதே இடைத்தேர்தல்ல ஒருவேளை அவரோட இந்த விசிட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கிறது. நீங்க வந்து அந்த ஃபேமிலிஸ் இது ஏற்கனவே அவர் ஒரு முறை விசிட் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாருமே இங்க நேரடியாக சென்னையில வந்து சந்திச்சாங்க. அப்போ வந்து தாவேகா தரப்புல இருந்து அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டது. இப்போ வந்து அவங்க எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுக்க போறாங்க. இதை வந்து யாருமே எந்த இடத்துலையும் தடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனால அந்த இழப்பை சரி கட்டுவதற்கு என்னெல்லாம் எந்த தரப்பிலிருந்து எந்த உதவிகள் வந்தாலும் அதை யாரும் தடுப்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. முதலமைச்சர் அங்கே போறத அவங்கள சந்திக்கிறத யாருமே தடுக்கவும் முடியாது, தடுக்கிறதுக்கு உரிமையும் கிடையாது. ஆனா இங்க அரசியல் எங்கே வருது அப்படின்னா, விஜயபாஸ்கர் அவர்கள் ரிசைன் பண்ணதும் அதற்கு பிறகு இந்த பிரைபரி கேஸ்ல செந்தில் பாலாஜிய மேல அலிகேஷன்ஸ் வந்த பிறகுதான் இந்த அரசியல் வருது. ஆனால் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல திமுக வந்து சரியாக செய்ததா தவறாக செய்ததா அப்படின்னா திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய செட்பேக். அவங்க வந்து இன்னைக்கு இந்த லீகலா இதை மூவ் பண்ணதை அவங்களோட பெட்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பிரேயர் வேற என்னவா இருக்கோ அதை வந்து ஒருவேளை அவங்களோட அட்வொகேட் ப்ராப்பரா கோர்ட் ஹாலில் ரெப்ரசன்ட் பண்ணலையோ அப்படின்றது தான் கொஸ்டின். எனக்கு இருக்க தகவல் என்ன அப்படின்னா, அங்க அட்வொகேட் ரெப்ரசன்ட் பண்ணும்போது முதலமைச்சர் அவர்களையும் இந்த கேஸ்ல அக்யூஸ்ட் அப்படின்னு சொன்னதுனால இல்ல அவர் அக்யூஸ்ட் கிடையாது, அவர் வந்து விட்னஸ் தான், இந்த வழக்கில் அவர் நீங்க எப்படி அக்யூஸ்ட்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி தான் அதற்கு பிறகுதான் இந்த பெட்டிஷனை வித்ட்ரா பண்ண சொல்றாங்க. இது வந்து பொலிட்டிக்கல் ஃபாரம் கிடையாது, நீங்க வந்து வெளியில போய் உங்களுடைய அரசியல் சண்டைகள் எல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுனதுக்கு அப்படின்னு சொல்லி அது விசாரணைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் கூட எடுக்கலாம். சிபிஐ இந்த விசாரணையை பெரிய அளவுல முடிச்சிருச்சு. அதுலதான் எனக்கு லட்சுமி 2-3 விஷயம் தாவேகா தரப்பு பாக்குறப்ப ஆதவர்ஜுனா வெளிப்படையாக காவல்துறையை வச்சு கொலை செஞ்சுட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அமைச்சர் நிர்மல்குமார் அவர் பெயர் பட்டு இதுல இருக்கு, புகார் இதுல இருக்கு. அவர் இன்னைக்கு என்ன சொல்றார், முதல்வரை போக விடாம பண்றாங்க, அப்படி போயிட்டா அங்க மக்கள் உண்மையை சொல்லிடுவாங்களோ அப்படின்னா ஏதோ அந்த மக்கள் இதுவரைக்கும் அவங்கள கட்டி போட்டிருக்க மாதிரி ஒரு உண்மை வெளிவந்துருன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இல்ல. ஒருவேளை நீங்க சொல்றது மாதிரி கரூர்ல உண்மை வந்து திமுக சொல்வதற்கு எதிராகவோ அல்லது அன்றைய அரசாங்கம் செய்ததுக்கு எதிராகவோ இருந்திருந்தா
தாவேகாவுக்கு அந்த மாவட்டம் முழுக்கவே ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கணும். ஏன்னா அங்கே போட்டியிட்டது மதியழகன் தான். அவர் பெரிய அளவில் அவரும் பாதிக்கப்பட்டவர். இந்த வழக்கில் அவரையும் அவர் தான் A1 சேர்த்துருக்காங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு அவரும் அப்பியர் ஆனார். அந்த நேரத்தில் அவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அப்படி இருக்கும்போது அங்கே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, எல்லா மாவட்டங்கள்லேயும் அவங்களுக்கு பெரிய அளவில் பெருவாரியான வெற்றி கிடைத்த போது இங்கே மட்டும் அவங்களுக்கு கரூர் மாவட்டத்தில், அதுவும் பர்டிகுலராக கரூரில் மட்டும் கிடைக்கல அப்படின்றது ஒரு கேள்விக்குள்ளான ஒன்று தான். இங்கே அதனால தான் இப்போ ஒருவேளை கரூரில் திரும்பவும் இடைத்தேர்தல் நடக்கும்போது அங்கே தாவேகா வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக இது அரசியலாக்கப்படுகிறதா அப்படின்றது தான் நமக்கு கேள்வி. ஆனால் இந்த வழக்கில் இன்னைக்கு நடந்ததும் திமுகவுக்கு மிகப்பெரிய சறுக்கல். திமுக லீகலாக ஒரு பெரிய பிளண்டரை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரமேஷ், இதில் திமுக பயப்படுது அப்படின்னு இப்போ திரு ஆதவ அர்ஜுனா பேசுறது சொல்ற மாதிரி சட்டப்படியான அணுகுமுறையில் தவறு நடந்திருக்கலாமே தவிர, இப்போ கேட்குற மாதிரி என்ன பயப்படுறாங்க? முதல்வரை ஏதோ தடுக்கிறாங்களா? ஏன் தாவேகா தரப்புல அதை சொல்லிட்டே இருக்கிறாங்க? இதை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு குரல் தான் ஞாபகம் வருது. எல்லார் முனியப்ப பயனிலா சொல்லுவார், எல்லாராலும் எல்லப்படும்ன்ற மாதிரி நீங்கள் கொண்டு போய் வச்சிருந்த கேஸு அந்த அளவுக்கு ஒரு நகையாடக்கூடிய விஷயமாக மாற்றப்பட்டு இருக்கிறது. இது ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, ரஞ்சித்குமார் அவர் தான் இன்னைக்கு அப்பியர் ஆகிறாரு. அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெஸ்பாண்ட் நம்பர் 1 விஜய் சாரை சேர்க்குறாங்க. ஸோ அந்த இதுக்குள்ளே அவங்க கேட்குறாங்க, நீங்கள் இவரை தான் சொல்கிறீங்களா அப்படின்ற போது ஆமான்ற போது, நீங்கள் போட்ட எஃப்ஐஆர் எஸ்ஐடி பண்ணும்போது ஒரு எஃப்ஐஆர் போட்டீங்க, அதுலேயே அவர் பேரை சேர்க்கல, நீங்கள் எங்கே இதை கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் தள்ளுபடிக்கான முதல் சாராம்சமாக உள்ள வராங்க. அப்போ இங்கே இது என்ன காட்டுது அப்படின்னா, திமுகவோட பொலிட்டிக்கல் வெண்டாட்டாவை தான் காட்டுதீங்க. டோட்டலாக ஒரு அரசியல் பழிவாங்கும் உணர்ச்சியாக தான் இதை நான் பார்க்குறேன் மெயின் பாயிண்ட்ல. ஏன் அப்படின்னா, என்ன பழிவாங்கும் நடவடிக்கை இல்ல, கண்டிப்பாக அதுதான். இப்போ ஒரு முதலமைச்சர் அவர் ஒரு கரூர் ஒரு மாவட்டத்துக்கு போறதுக்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. அப்படி இருக்குன்ற பட்சத்துல நீங்க ஏன் தடுக்கிறீங்கன்ற கொஸ்டின் தான் இங்க வருது. என்ன அவசரம்? 13ஆம் தேதி அன்னைக்கு கோர்ட் வருது. இல்ல சார், 13ஆம் தேதி இப்போ ட்ரையலுக்கு வரப்போது, நீங்க அப்போ போயிட்டு இது வச்சிருந்தாலோ இல்ல அப்படின்னா ரஸ்தோகிட்ட எடுத்துட்டு போயிட்டு ஒரு சிபிஐ என்கொயரியில இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கு நீங்க எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா தட் பாயிண்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனா நீங்க இப்போ உச்சநீதிமன்றம் விடுமுறையில் இருக்கு. நீங்க இது அவசர சில முக்கிய அவசர கேசஸ் தான் எடுக்கிறாங்க அவங்க. அப்போ நீங்க இதை போயிட்டு நீங்க இதை தயவு செய்து எடுங்கன்னு சொல்லி எடுத்து முன்னாடி நாள் நேற்றுக்கு கொடுத்து நீங்க எடுக்கக்கூடிய ஒரே நாள் எடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன அப்படி ஒரு ரொம்ப முக்கியம், இது தவிர்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலைன்றது எங்கேருந்து வருது? ஒரு முதலமைச்சர் சாதாரணமா எல்லா மாவட்டத்துக்கு போற மாதிரி போறாரு. இல்ல அவங்க அதை முதல்வர் போக கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். சொல்றாரு இப்ப நீங்க அதுதான் சார் சொல்ல வரேன். இப்ப நீங்க கேஸ் என்ன பாயிண்ட் இல்ல, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க கிளியரா சொல்லுங்க. முதல்வரை தடுக்கிறாங்க, முதல்வர் கரூருக்கே போக கூடாதுன்னு திமுக எங்க செஞ்சது? அப்ப நீங்க எதுக்கு அக்யூஷன் போட்டு வைக்கிறீங்க அவரை? அவர் ஏன் அக்யூஷன் கொண்டு வரீங்க? விஜய் சார் பிரேயர்ல அது இல்லன்றார் சார். வந்திருக்கு சார் இல்ல சார், நான் பிரேயர்ல இல்ல, பிரேயர்ல இல்ல, பெட்டிஷன்ல இருக்குல்ல அவங்க கொடுத்திருக்காங்க. இல்லங்க, அங்க வில்சன் அஞ்சு பிரேயர்லயும் இல்ல. காமேஷ் ஒரே ஒரு விஷயம், நீங்க உங்க விளக்கத்துக்கு தான். வில்சன் சட்டப்படி அணுகுனதுல ஷியாம் அவர்கள், லட்சுமி அவர்கள் சொல்றாங்க, இதை நீங்க அணுகுனதுல பின்னடைவுன்றதுல மாற்று கருத்து இல்லை. அதை ரெண்டு பேருமே பதிவு செய்யறாங்க. ஆனா விஜய் அவர்கள் போகாம தடுத்துட்டாங்க. இப்ப நிர்மல்குமார் சொல்றாங்க, முதலமைச்சரை தடுக்கக்கூடிய வேலைகள் தான் சார் செஞ்சாங்க. இது இந்த இடத்துல நீங்க போட்டு இந்த கேஸ் அவசர வழக்கா எடுத்துந்தாங்க வச்சுங்களேன், அப்ப ஸ்டே வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல. இல்ல, ஆதவ அர்ஜுனா பேசுனதுனால தான் அந்த அப்ளிகேஷனை ஃபைல் பண்றாங்க. அதான் சொல்ல வரேன். நீங்க இந்த பாயிண்ட் அங்க என்ன அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா அந்த கேஸ்க்குள்ளே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. இதுல இப்படி ஒரு பார்வை இருக்குல்ல. இப்ப திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இது விசாரணைக்கு வந்திருக்கு. பல விஷயங்களை கேட்டா என்ன சொல்றீங்க, மேகதாட்டிலேருந்து பல விஷயங்கள் கேட்டா அமைச்சராக இப்ப திரு ஆதவ அர்ஜுனாவே என்ன சொல்றாங்க, இது விசாரணையில் இருக்கு, இதை பத்தி நாங்க பேச மாட்டோம். ஆனா ஒரு மேடையில் என்ன சொல்ல, நான் கரூருக்கு கணக்கு தீர்க்க போகிறேன். ஆனா அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் இல்லைங்க, உதவி செய்யறதை தான், உதவி செய்யறதை இவ்வளவு ஆவேசமா, அது ஒரு பாயிண்ட் இல்ல சார். ரெண்டா இல்ல அடுத்த பாயிண்ட்ன்றது, முதலமைச்சரே அன்றைய காவல்துறையை வச்சு கொலை செய்தார்கள்னு இருக்குல்ல. இது உண்மையிலே திமுக என்னதான் செய்யணும்னு சொல்லி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்ன பிறகு என்ன செய்யணும் சார்? அது நான் ஓப்பனா சொல்றேனே, இது இவங்க இந்த பொலிட்டிக்கல் வெண்டட்டான்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சியில ஒரு சுத்தி காட்டியில அது ஒரு வழியில பேசுற ஒரு ஃப்ளோவான டாக் தான். அவர் உண்மையிலேயே ஒருத்தரை பழி வாங்கணும், ஒரு குறிக்கோளோட செய்யணுன்ற விஷயம் இல்லை. இது ரெண்டு ரீசனுக்காக நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு கோபம், ஒரு வருத்தம்,
ஒரு வலி இருக்கும்ல, இப்படி நடந்துடுச்சு. இன்னைக்கு கூட நீங்க சிடி என்ன பேசுறது சொல்றாரு சார், இது வந்து எங்களோட அரசியல் வாழ்க்கையில தாவேக்காவோட கட்சியிலேயே இந்த கரூர் சம்பவம் மறக்க முடியாத சம்பவம், அது ஒரு பிளாக் மார்க்காக நாங்க பாக்குறோம். நாங்கள் வாரத்துல 2 நாளா அதை பத்தி நாங்க பேசிட்டே இருப்போம், எங்களுக்கு அப்படி ஒரு வலியை கொடுத்த ஒரு விஷயம்ன்றார். அப்ப அங்க அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, தீர்க்கப்பட வேண்டிய சம்பவம் என்றதுனா நீங்க டீகோடிங் ஆஃப் வேர்டு இருக்குல்ல, நீங்க அப்படியே யதார்த்தமா எல்லாத்தையும் அப்படியே எடுக்க முடியாது. நீ ஒழுங்கா எல்லாம் உனக்கு கொன்னே போட்டுருவாண்டா அப்படின்னு உனக்கு கொலை பண்றான்னு அர்த்தம் கிடையாதுங்க. அந்த ஒரு ஃப்ளோல சொல்ற ஒரு விஷயமா தான் அதை பார்க்க போறோம். அப்ப அவர் நான் முடிச்சிடறேன். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இது எங்களுக்கு கிடைச்சிருக்கிற, அதாவது தாவேக்கா மேல இருக்கிற ஒரு கருப்பு இது, அதை நாங்கள் தீர்க்கக்கூடிய இன்னைக்கு நாங்க அரசாங்கமா இதை பண்றோம். பாயிண்ட் என்னன்னா, நீங்க கணக்கு தீர்க்கிறத வந்து கைய முஷ்டியை உயர்த்தியும் பேசலாம், ஆவேசமா பேசலாம், அதை கூட நம்ம தள்ளி வச்சிடலாம். நீங்க ஒரு சார்ஜ் வைக்கிறீங்க திமுக மீது, காவல்துறை வச்சு கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இதுக்கு திமுக எதிர்வினை ஆச்சுன்னா எங்களை தடுக்கிறாங்க, அவங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னு சொல்றது இருக்குல்ல. தாவேக்காவே ஒரு வலையை விரித்து அவர்களே திமுக கொண்டு வந்து வச்சு எல்லாமே அவங்களே பின்னிட்டு இருக்காங்க. இல்ல சார், நீங்க உங்களுக்கு பயம் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க. நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நீங்க சிபிஐ என்கொயரி நடந்துட்டு இருக்குல்ல சார், இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது இவர் இப்படி பேசலாம்னு சொல்லிட்டு நீங்க ரஸ்தோ கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கலாமே. அதுதான் நாங்க கேட்கிற பாயிண்ட். நீங்க எதுக்காக போனீங்க இப்ப கோர்ட்டுக்கு அவசரமா இம்மீடியட்டா இந்த கேஸா எடுங்கன்னு சொல்லிட்டு அவசர கால வழக்கா எடுக்குன்னு சொல்லி ஏன் போறீங்க? அப்போ ஏன்னா 10ஆம் தேதி போறாரு. அதற்குள்ள ஏன் என்றால் இது 2 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் ஒன்று சொல்றேன். இப்ப முதல்வர் போகிறாரு அப்படின்னா இது ஒரு பேசு பொருளா ஃபர்ஸ்ட் மாறும். வலைதளங்கள்ல மற்ற மீடியாக்களும் நிச்சயமாக அங்க இருக்கும் பொதுமக்களிடம் பிரியர் போஸ்ட் 2 எஃபெக்ட் கேட்பாங்க. இப்ப முதல்வர் வராரு, உங்களோட நிலைப்பாடுங்க, என்னவா நினைக்கிறீங்க அப்படின்ற போது அந்த மக்களிடம் இருந்து பிரதிபலிப்பாக சில விஷயங்கள் வெளியில வரும். முதலமைச்சர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன பேச போறாரு, என்ன பண்ண போறாரு, அந்த இடம் தான் எனக்கு ஒரு விளக்கங்க. நீங்க திரும்ப முதல்வரே போக விடாம திமுக தடுக்கிறாங்கன்றீங்க. இப்ப வழக்கு போட்டதுனாலே தடுத்துட்டாங்கன்றீங்க. பிரேயர்லயே இல்லாத ஒண்ண நீங்க திரும்ப இல்ல சார், இப்ப அதுதான் சொல்ல வரேன் சார். இந்த இடத்துல என்னன்னா, நான் திருப்பி அதானே கேக்குறேன். இப்ப ஆதவ அர்ஜுனா தான் உங்களுக்கு ஒரு இஷ்யூ அப்படின்னா அந்த ஆதவ அர்ஜுனாவோட பாயிண்ட நீங்க ஸ்ட்ரைட்டாவே நீங்க சிபிஐ கொண்டு போயிருக்கலாம். இப்ப நீங்களும் பேச முடியாது, நானும் பேச முடியாது சார் இந்த வழக்கை பத்தி. ஏன்னா அங்க சிபிஐல இருக்கு, பொது வெளியில பெருசா பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா அப்படி பேசியிருக்காரு அப்படின்னா இந்த குற்றத்தை நீங்க எங்க கொண்டு போய் வச்சிருக்கணும், எங்க கொண்டு போய் வைக்கிறீங்க? அந்த சட்டப்படி யாருக்குமே பேச ரைட்ஸ் கிடையாது. அவர் அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்க எங்க கொண்டு போகணும்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அததான் தெளிவுபடுத்துறாங்களா? அப்ப உச்சநீதிமன்றம் சொல்றது இது பொலிட்டிக்கலாக பேசக்கூடியத நீங்க அரசியல் கொண்டு வராதீங்க, இது வந்து 2 பேரும் பேசிக்கிறத விட்டுருங்க. அப்படி ஒரு நரேஷனை தாவேக்கா திரும்ப பில் பண்ணிட்டே இருக்கணும். என்ன அது எதுக்காகனா, திரும்ப இது வந்து திமுக திட்டமிட்டு செஞ்சுட்டாங்க, காவல்துறையை வச்சு செஞ்சுட்டாங்க, மக்களுக்கு தெரியும், மக்கள் உண்மையை சொல்ல போறாங்க, திமுக மறைக்குது. இப்படி ஒரு நரேஷனை தொடர்ந்து இப்ப நீங்க தான் ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க, அதை செயல்படுத்த இது நரேஷன் இல்ல சார், இது உண்மை சார். இது எங்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க விசாரணை முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப நான் பேச வரதுக்கு ஒரு நிமிஷம், விசாரணை கமிஷன்லாம் தேவையில்லை. இல்ல சார், ரமேஷ் முடிவை எழுதிட்டாரு. ஐயா அப்படி இல்ல, நான் சொல்ல வரது என்னன்னா பிரதர், இது வந்து 2 நரேஷன் ஆகும். இப்ப மக்கள் கிட்ட இருந்து ஒரு தீர்ப்பு வரப்போகுது, மக்கள் பேச போறாங்க, இப்படிதான் நடந்துச்சு, அங்க இருந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை தாண்டி காமன் மேன். ஏன்னா நாங்க 3 நாள் அங்க போய் தங்கி 3-4 நாள் தங்கிட்டு அங்க என்ன நடந்துச்சுன்னு அந்த இன்சிடென்ட் முடிஞ்ச அடுத்த வாரமே நாங்க போய் பார்த்து பேசிட்டு வந்தோம். அதை நான் இங்க பேச முடியாது. ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த இடத்துல நீங்க சொல்றீங்கல்ல காவல்துறையால் நடந்துச்சு இப்படி 16, அதுக்கு என்ன காரணம்னா ஜூன் 13ஆம் தேதி அன்னைக்கு முதல்ல திருச்சிக்காக போயிட்டு வர்றாரு. நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீடைலா நீங்க பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த பாயிண்ட்க்கு தான் நான் வரேன். இல்ல நான் எடுத்துக்கிறேன். அந்த கூட்டத்தை பார்த்துட்டு 6 மணி நேரம் ஆச்சு அவர் ஏர்போர்ட்ல நீங்க வரதுக்கு. இமிடியேட்டா எஸ்ஓபி போடுறாங்க. கேட்டு அதுக்குள்ள நம்ம பேசிறோம். ரமேஷ் முதலாம் ஆண்டு முடிச்சிரேன். இல்ல நான் வரேன். முதலாம் ஆண்டு ஒரே விஷயம் நான் எதுக்காக சொல்றேன்னா கமேஷ் மன்னிக்கவும், நம்ம அதுக்குள்ள போய்ட்டோம்னா எல்லாரும் அதுக்கு டீடைலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இல்ல நீங்க காவல்துறையை வச்சு இப்படி பண்ணிச்சு சொன்னது ஆதவ அர்ஜுனா நியாயமா நீங்க அதுக்கான ரீசன்னா முதலாம் ஆண்டு அவர்களோட முதலாம் ஆண்டு விழால தெளிவுபடுத்துறாரு. அடுத்த 2 மாசத்துல இல்ல முடிச்சிரேன். அடுத்த 2 மாசத்துல நாங்க பிரச்சாரம் போறோம். விஜய் எங்க தலைவரை வந்து நாங்க பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரக்கூடிய
எல்லா காமேஷ், ஏற்பாடையும் நாங்க இல்ல பண்ணிட்டோம். காமேஷ், ஆனா இந்த கூட்டம் கட்டுக்கிடக்காம கூட்டம் வரும், இந்த காமேஷ், இப்போ அரசாங்கம் தான் இல்ல இதை காமேஷ், பார்த்துக் கொள்ள இல்ல, வேண்டும்னு சொல்றாரு. பாயிண்ட் டேக்கன். அத வந்து காவல்துறை மூலமா நீங்க தான் கட்டுப்படுத்தணும், உங்ககிட்ட தான் இருக்குன்ற. இல்லப்பா, அப்ப அங்கேயே ஒரு முன்னோட்டு இல்ல பிடிச்சு இல்ல காட்டுறாரு. காமேஷ், இப்ப நான் ஏன் அதை உங்கள்கிட்ட இருந்து குறுக்கிட்டேன்னா, அப்புறம் விஜய் எத்தனை மணிக்கு கிளம்புனாரு, எப்போ வந்தா, திரும்ப நம்ம அது பேசுனதுதான், பல நாள் பேசுனதுதான் நம்ம இன்றைய தலைப்புக்குள்ள பேசுவோம். ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட்ன்றது விஜய் எப்படியாவது தடுத்துடணும்ன்ற ஒரு நோக்கம் இருந்ததுன்னு. சுவாமிநாதன், நீ அப்படி இருக்கா? ஏன் இது அரசியல் விவாத பொருளா மாறுது அப்படின்றது? திமுகவுக்கு அப்படி உண்மையில ஒரு இன்டென்ஷன் இருந்துதான்? அப்படி தடுத்தா அது ஷியாம் முதல்ல சுட்டி காட்டின மாதிரி அது திமுகவுக்கு தானே பின்னடைவா போகும். அப்ப தாவேக்காவே இப்படி ஒரு நரேஷனை செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா? இதுக்கு பின்னாடி திமுக இருக்குன்னு அவங்க எதிர்வினை ஆற்றினாலும் திரும்ப 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 இல்ல அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்பு செய்த அதே கட்டமைப்பை திரும்பவும் செய்ய ட்ரை பண்றாங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா சார், முதல்ல பிரேயர்ல வந்து அவங்க வந்து கரூருக்கு செல்வதற்கு தடை விதிக்கணுங்கிற மாதிரியான விஷயமே இல்ல. திமுக வந்து அதுல கொஞ்சம் கண்ணியமா பேசணும்னு எதிர்பார்த்தாங்க. அந்த இடம் தான் அவர்கள் அந்த வழக்குக்கு போனதற்கான காரணமுமே. இவர்கள் ரொம்ப மிதமிஞ்சி பேசுறாங்க. கிட்டத்தட்ட ஆதவ அர்ஜுனா அவர்கள் அன்றைக்கு பேசிய அந்த விஷயங்கள் இதே ஃப்ளோல மக்கள் கிட்ட போச்சுன்னா, அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட அது மக்கள் மன்றத்துல ரொம்ப வீரியமா எதிரொலித்து விடும் என்கிற ஒரு அச்சம் இருக்கு திமுக. அதனால அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, விஜய் அவர்கள் அங்கு சென்ற போதும் ஏதாவது பேசிவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு பதட்டத்துலதான் அவர்கள் சற்றேறக்குறைய இந்த நீதிமன்றத்தை நாடுனது. முழுக்க முழுக்க விஜய் அவர்களுடைய பேச்சுல கொஞ்சம் அந்த தன்மையை குறைக்கணும்னு நினைத்திருக்கலாம். பட் என்னன்னா, எப்பொழுதுமே கரூர் சம்பவத்தை திமுக சரியா ஹேண்டில் பண்ணல சார். நீங்க அவர்கள் சட்ட ரீதியாக அவர்கள் விஷயத்துல நான் குறிப்பிடுறேன். விஜய் அவர்கள் 3வது நாள் ஒரு வீடியோ வெளியிட்டார்ல. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா பேசிய பேச்சு நமக்கு தெரியுது, அமைச்சர் அவர்கள் பேசிய பேச்சு தெரியுது. விஜய் அவர்கள் 3வது நாள் வெளியிட்ட வீடியோல என்ன சொன்னாரு? சிஎம் சார், உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அவர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்னதுக்கும் விஜய் அவர்கள் சொன்னதுக்கும் என்ன அர்த்தம்? இல்ல நீங்க இதுல அதே துணியை அவர்கள் நம்ம பழைய பக்கங்களை புரட்டாம இப்ப நீங்க சொல்றது வந்து எப்போதுமே கரூர் சம்பவத்தை சரியா கையாளல அப்படின்னா இப்பவும் சரியா கையாளலன்றதுதான் அதுக்கு பொருள் வருது, அப்படிதானே? ஆமா ஆமா சார், ஆமா சார், ஆமா. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் இதே விஷயத்தை பேசினதுக்குதான் இன்னைக்கு அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை வரை நாடுறாங்க. அப்ப அன்னைக்கு விஜய் அவர்கள் 3வது நாள்ல அப்படி ஒரு சம்பவம் பேசுறாருல. நீங்க வந்து உங்களுக்கு வந்து பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, நான் வீட்டுல இருப்பேன் அல்லது அலுவலகத்துல இருப்பேன்னு சொல்லுகிற பொழுது அவங்க மௌனமாக இருந்தாங்க. அதனுடைய விளைவுதான் கரூர்ல 3வது இடம். திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடம் தான் வந்தாங்க கரூர் சட்டமன்ற தொகுதியில. முதலிடத்துல விஜயபாஸ்கர், இன்னைக்கு விஜயபாஸ்கர் தாவேக்காவில் இருக்கிறார். 2வது இடம் மதியழகன் வர்றாரு. 3வது இடம் தான் திமுக வருது. அப்ப திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, இதே போன்ற தன்மையில அவர் போகிறதுக்கு தடை செய்யணும் என்பது நிச்சயம் திமுகவுடைய நோக்கமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது ஒரு ஜனநாயக அடிப்படையில 25 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க கட்சி. அது வந்து கிட்டத்தட்ட அவர்களுக்கே தெரியும் ஒரு முதல்வர் போவதை தடுக்க முடியுமா முடியாது என்பதெல்லாம் தெரியும். பட் அவர்கள் என்ன நினைத்தார்கள்னா, இதே போன்று ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த தொனியில் பேசுவதை போன்று விஜய் அவர்கள் மீண்டும் போய் இந்த கரூரை நம்மளால மறக்க முடியுமா, இந்த இடத்துல இருந்துதான் வந்து கிட்டத்தட்ட நம்ம களத்துல இல்லைன்னு சொன்னாங்க, நம்மை களத்தில் இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு எங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு செந்தில் பாலாஜி அவர்களை விமர்சனம் செய்து பேசினா அது திமுகவுக்கு ரொம்ப கடுமையான ஒரு விளைவை ஏற்படுத்தலாம். சோ அவங்க அதையெல்லாம் மனதில் வைத்து அந்த பேச்சினுடைய வீச்சை குறைக்கணும்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஒன்று. இன்னொன்று, திமுக நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட் சுவாமிநாதன், ஒரு மன்னிக்கவும் அடிக்கோடிடுவதற்காக தான் அங்க போய் விஜய் வந்து காரசாரமா பேசிடக்கூடாது, ஒரு சின்ன நீதிமன்றம் மூலமா ஒரு கடிவாளத்தை போட்டு அனுப்பலான்றதுதான் ஒரு முயற்சியா இருந்திருக்கும்னு சொல்ல வரீங்க. அதுதான் முக்கியமான வியூகமாக இருந்திருக்கும் சார். அப்ப அந்த பேச்சு விஷயத்துல சில கடிவாளங்கள் வரும்னு எதிர்பார்த்திருந்தாரு. ஏன்னா அவர்கள் அதைதான் முக்கியமான விஷயங்களை இப்படி பேசுறாங்க, ஆதவ அர்ஜுனா அவர்கள் இப்படி பேசுறாருன்னு சொல்லும் போது அப்ப சிஎம்க்கு இயல்பாகவே இதை நம்ம ரொம்ப ஓவரா பேசிடக்கூடாது இந்த சமாச்சாரத்துல அப்படின்னு அவர் நினைக்கலாம் என்று சுவாமிநாதன். இன்னொன்று கடந்த இல்ல இப்ப நீங்க சொன்னதை ஒட்டி தான் எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்ப அவருக்கு இன்னொரு கூடுதல் அட்வான்டேஜ் கிடைச்சு போச்சு இல்ல, அந்த விஷயம்லாம் பேசாம என்ன உங்களை சந்திக்க விடாம தடுக்க பார்த்தாங்க, உங்களோட பேச விடாம தடுக்க பார்த்தாங்க, ஆனாலும் நான் இங்க வந்து நின்னுட்டேன் அப்படின்றது அந்த குற்றச்சாட்டை விட வலுவான அரசியல் ஸ்டேட்மெண்டா மாறிடுமே அப்போ? ஆமா சார், நிச்சயமா இப்ப இது திமுகவுக்கு ரொம்ப பெரிய பின்னடைவு. அவர்கள் இதை நீதிமன்றமா டீல் பண்ணது வந்து ரொம்ப ஒரு தோல்வி மாடல். அவங்க கிட்டத்தட்ட அந்த விஷயத்துல அவர்கள் நீதிமன்றத்தில் இது நாடி இருக்கவே கூடாது. இன்னொன்று, ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்கிறார். ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த வழக்குல எந்த வகையிலும் அவர் வந்து இந்த பட்டியல்ல இல்ல, எஃப்ஐஆர்ல இல்லாதவர் ஒன்று. இன்னொன்று, வழக்கு சிபிஐ விசாரணையில இருக்கு. மாநில போலீஸ் விசாரிச்சாங்கன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் இப்படி பேசுகிறார், அது அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னாவது இவர்கள் நீதிமன்றத்தை நாட முடியும். அது இன்னொரு விசாரணை அமைப்பிடம் இருக்கிறது, அது இவர்களை விட வலுவான ஒரு அமைப்பு. அப்ப பல இடங்கள்ல இதுல சட்ட ரீதியாக திமுக வந்து வழக்கம் போல செயல்படாம கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க. அந்த இடம் ஒரு கவனிக்க வேண்டிய இடம் பார்க்கிற ஒன்று. 3வது மிக மிக முக்கியமாக சார், கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி, அந்த 5 ஆண்டு கால ஆட்சியில மகளிர் உரிமை தொடங்கி ஏராளமான திட்டங்கள்.
இப்பவும் அவங்க சொல்றது கவர்ச்சி அரசியலால் தோற்றுவிட்டோம் அல்லது வேறு ஏதோ காரணங்களை தேடுவது. ஆனா இங்க கரூர்ல போய் விஜய் அவர்கள் பேசி விட்டார்னா கரூர் சம்பவத்தால தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பெயர் கூட வந்து விடலாம். அப்ப அவர் கரூர் சம்பவத்தை பேசுறத கரூரில் பேசுவதற்கு முதல்வர் அவர்களுக்கு சில விஷயங்கள் மட்டும்தான் பேசணும், நீதிமன்றம் ஏதாவது வழிகாட்டும், இதெல்லாம் இனிமேல் பேசாதீங்கன்னு சொல்லும், அப்படி எதிர்பார்த்திருக்கலாம். பட் அந்த இடம் வந்து திமுகவுக்கு ஒரு சர்க்கிள் அப்படின்னு தானே பாக்க. ஷியாம் சார், இப்போ இதுல ஒரு கான்ஸ்பிரசி தியரியை தொடர்ந்து தாவேகா தரப்புல எதிர்கட்சியா இருந்த போதும் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கான விளக்கங்கள் அன்றைய ஆளும் அதிகாரிகளெல்லாம் கொடுக்கப்பட்டது. இப்ப இன்னைக்கு அந்த கான்ஸ்பிரசி தியரி இருக்கு, நமக்கு எதுன்னு தெரியல, ஒரு சதி கோட்பாடுன்றத வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வெளிப்படையாக புகார் குற்றச்சாட்டெல்லாம் இருக்கிறப்ப திமுக என்ன செஞ்சிருக்க முடியும்ன்றது. இப்ப அந்த வழக்கே ஃபைன் டியூன் ஆகி அவதூறு அப்படின்னு சொல்லி அது குறிப்பிட்ட டீம் அந்த குழுவிடம் வந்து ஆதவ அர்ஜுனா மீது போயிருக்கு. அது எப்படி வரும்ன்றதெல்லாம் தெரியல. இப்ப திமுக இதை என்னதான் செய்ய முடியும்? அப்படி ஒரு கேள்வி வந்துருது ஷியாம். ஆதவ் பேரை திமுக ஏன் வந்து பயன்படுத்துச்சுன்னா, ஆதவ் வந்து அவர் சிபிஐ விசாரணை கோருகிற மனுவில் வந்து அவர் பிரதானமா இருந்தார். அது ஒரு காரணம். இன்னொன்று என்னன்னா, இப்போ தாவேகா ஆளுங்கட்சி ஏதாவது ஒரு வகையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது விசாரணைன்னு திமுக ஜாக்கிரதையா அதை ஹேண்டில் பண்ணிருக்கலாம். இப்ப சிபிஐ ஃபைன் டியூன் பண்ணும்ல இதுக்கு பிறகு. ஏற்கனவே விசாரணை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுங்க, 90% ஓவர் தான் நான் நினைக்கிறேன். சார்ஜ் ஷீட் போடுறதே இப்ப டிலேடு அப்படிங்கிறது தான் என்னோட சொந்த அபிப்பிராயம். வந்து அதுதான் அந்த காலக்கெடுவெல்லாம் தாண்டிட்டாங்க. ஆனால் திமுக சட்ட போராட்டம் மூலமாக மீண்டும் ஒரு முறை கரூரை பற்றிய கவனத்தை கொண்டு வந்திருக்காங்கல்ல, அது அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் தானே. ரெண்டு தரப்புமே இதுல அரசியல் பண்ணுது சார். தாவேகாவும் தேவையற்ற அரசியல் தான், திமுகவும் தேவையற்ற அரசியல் தான். ஆனா திமுக எதிர்கட்சி அரசியல் பண்ணித்தானே ஆகணும். அப்ப கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, கோர்ட்ல அவங்களுக்கு பின்னடைவு. ஆனாலும் அதுல கிடைக்கிற அரசியல் பாயிண்ட் இப்போ திருப்பி இதுக்குள்ள மக்கள் மன்றத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாங்களே. இப்ப நம்ம விவாதம் பண்றோம்ல, ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு, விவாத பொருளா மாறுது இல்ல, அது வந்து சரிதான்னு திமுக தரப்பு நினைக்கும். சார் கோர்ட்டுக்கு போய் எல்லா மேட்டரும் நம்ம ஜெயிக்கவே முடியாது சார். அது அந்தந்த ஜட்ஜி வந்து அவங்க மைண்ட் செட்டை பொறுத்த எந்த ஜட்ஜியும் நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாது. we have to agree with the judge தான், we cannot argue with the judge. அப்போ நாளைக்கு இந்த நீதிபதிக்கு மேல வேற நீதிபதி இருந்தா வேற முடிவு கூட எடுத்திருப்பாரு. அன்பிரெடிக்டபிள் ஹார்ஸ் தான், நீங்க யூகிக்க முடியாத குதிரை தான். அது போக இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ள எல்லாம் போய் நம்ம ரிலீஃப் வாங்க முடியாது. ஆனால் திமுகவுக்கும் இதுல அனுகூலம் இருக்கு. ஓகே ஓகே, அப்படி பாருங்க லட்சுமி. இந்த கரூர் துயரம், இந்த சம்பவத்தை தாவேகா இப்படி அப்ரோச் பண்ணுதுன்ற ஒன்றும், இது ஒரு வகையில தாவேகா தொடர்ந்து திமுகவை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருக்கிறாங்களா? அது அந்த ஒரு சிக்கல்ல திமுக இருக்கா? திமுகவுக்கு இந்த கரூர் சம்பவம், அதாவது ஆரம்பத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது திமுக இதை சரியாக கையாள தவறிடுச்சு. ஒருவேளை விஜய் அவர்கள் மீது இங்கே அந்த அஸ்ராகார்க் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க, அந்த குழு விசாரணை நடத்தும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு முன்னால் வந்து அருணா ஜெகதீசன் கமிட்டி போட்டாங்க. இது எல்லாத்தையும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் டிவிக்கே உடைச்சு வந்துட்டாங்க வெளியில். அன்னைக்கே வந்து இதை லீகலாக பெரிய அளவில் ஹேண்டில் பண்ணாமல், அல்லது இங்கே வந்து வழக்கு பதிவு, ஏன்னா புஷ்பா படம் வழக்கில் அங்கே வந்து அல்லு அர்ஜுன் மீது வழக்கு, அவர் 2 பேர் இறந்து போகிறாங்க, அவரோட நெக்லிஜென்ஸ் தான் அதுக்கு ரீசன்னு ஆந்திராவில் வழக்கே தொடரப்படுது. அந்த மாதிரி இங்கேயும் வந்து வழக்கு போட்டிருந்துருக்கலாம். ஒருவேளை வழக்கு போட்டிருந்தா விஜய் இன்னும் பெருசாக ஜெயிச்சிருப்பாரோ என்னவோ, அது எனக்கு தெரியல. ஆனால் திமுக ஆரம்பத்திலிருந்து இந்த கரூர் சம்பவத்தில் சரியாகவே அவங்க வந்து இதை லீகலாகவும் சரி, அவங்களுக்கு சாதகமாக அரசியலாகவும் சரி, இதை சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த 41 குடும்பங்களையும் இந்த தேர்தலின் போது யாருமே சந்திக்கலை. 3 கட்சியும் நேரடியாக போய் யாருமே சந்திக்கவே இல்லை. தாவேகாவும் சந்திக்கலை, அதிமுக வெற்றி பெற்ற அதிமுகவும் சந்திக்கலை, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட திமுகவும் சந்திக்கல. அப்போ யாருக்குமே இதுல இந்த தேர்தலில் பெரிய அளவுல இதனால அரசியல் லாபம், அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உள்பட எந்த லாபமும் கிடைக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். திமுக இதை வந்து கையாள தவறி விட்டது, அல்லது அவங்களுக்கு அதுக்கான ஸ்ட்ராட்டஜி அவங்க கிட்ட இல்லை. இப்ப லீகலாவும் அவங்களுக்கு இது வந்து பெரிய ஃபிளாப். ரமேஷ், இதை தொடர்ந்து தாவேகா வந்து திமுக தான் அப்படின்னு இது பின் பாயிண்டா அதை பண்ணணுன்ற முயற்சி தான் நடந்துட்டே இருக்கான்றது ஒண்ணு. இப்போ ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி 90 விழுக்காடு விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுவும் தாவேகா கோரிய சிபிஐ தான் பண்ண போறாங்க அப்படின்றப்ப முடிவுகள் எப்படி இருக்குன்னு தெரியல. அதற்கு முன்பாகவே இல்லை, எங்களுக்கு மேல எந்த இதுவும் கிடையாது, தப்பும் கிடையாது, இதுக்கு பின்னணியில ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு,
அதுக்கு பின்னணியில திமுகவில் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுவதுதான் தாவேக்காவோட நோக்கமா? இல்லையே, நம்ம அதுதான் நான் முதலே சொன்னேன் இல்லையா, தெளிவா இது ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டுச்சு. இவர் ஏன் வெளியில வரல, இவர் ஏன் பிரச்சாரத்துக்கு வரல, இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் எல்லாருமே எடுத்து வைக்கும் போது அவர் பனையூர் பண்ணையாரு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாரு, வெளியில வரமாட்டாரு, நிறைய பேசிட்டாலும் இது என்ன ஆச்சுன்னா மிக மிக தெளிவாக ஆதவ் ப்ரோ எல்லா இடத்துலையுமே சுத்தி காமிச்சாரு. அதை தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அவங்களோட முதல் ஆண்டு விழால இன்னும் 2 மாதத்துல எங்க தலைவர் வர போறாரு, எங்க தலைவரை நாங்க பாதுகாத்துருவோம், ஆனா மக்களை பாதுகாக்கிற இடத்துல நாங்க கிடையாது, இந்த அரசாங்கமும் காவல்துறையும் தான் பாதுகாத்தணும், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இப்படி கொடுக்குது, எங்க தலைவருக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியாத கட்டுக்கடங்காத ஒரு கூட்டங்கள் வரப்போகுது, தயவு செய்து எடுங்கன்னு ஒரு முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்காரு. அது இந்த திமுக அரசு என்ன எடுத்துச்சுன்னா, ஒரு நடிகை எல்லாருக்கும் தான் கூட்டம் வரும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நயன்தாராக்கு வரலையா, சன்னி லியோனுக்கு வரலையா, அந்த மாதிரி சும்மா அப்படி எட்டி பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. விஜய் என்ன அப்படிப்பட்டவர் இல்ல அப்படின்றத அவங்க அன்னி வரைக்கும் எடுத்து புரிஞ்சுக்கல, இன்னைக்கு கூட புரிஞ்சுக்கல. இப்பவும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் நாங்கள் எதிரி யார் என்று தெரியாமல் வேற யாரோட போட்டி போட்டோம் அப்படின்னு இப்பதான் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப 2 நாள் முன்னாடி கூட பேசும்போது சொல்றாரு, நாங்க எதிரியை கவனிக்கல சரியா அப்படின்ட்டு. அப்போ இந்த அண்டர் எஸ்டிமேட் தான் இங்க எல்லாத்தையுமே கொண்டு, அதுக்கப்புறம் எஸ்ஓபி போயிருக்காங்க. அந்த எப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்த உடனே தயவுசெய்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த அரசாங்கம் கடைசி வரைக்கும் கொடுக்கல, கோட் ஆஃப் கண்டக்டே வந்துருச்சு. அப்போ இது எல்லாமே எங்க வந்து நிக்குது? அப்போ சென்ற அரசாங்கத்தோட அவங்களோட தப்பான ஒரு கால்குலேஷன் தான் இந்த 40 உயிருக்கான ஒரு பலியாக பார்க்கப்படுகிறது நான் சொல்ல வரேன். இல்ல அது அங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய இடம். திரு ஆதவ் அர்ஜுனா பேசுவது ஏதோ கவர்மெண்டோட நெக்லிஜென்ஸ், தவறாக மதிப்பிட்டுட்டாங்க உளவுத்துறை அப்படின்னு அவர் சொல்ல வரல. தனது மகனை அரியணையில் ஏற்றுவதற்காக அவர் சொல்வது கிட்டத்தட்ட இதை ஒரு சதி கோட்பாடு, கொலைன்ற இடத்தை பயன்படுத்துறார். நீங்க பேசுறதுக்கும் அமைச்சர் ஆதவ் பேசுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். சுவாமிநாதன், நம்ம கரூர் துயர சம்பவம் தொடர்பா நிறைய பேசியிருக்கோம், யார் காரணம் அது இதுலாம். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகும் தாவேகாவுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்கா? நீங்க குறிப்பா திரு நிர்மல்குமார், திரு ஆதவ் அர்ஜுனா அவங்க பேசுறது இது ஒரு சதி கோட்பாடு, இதுக்கு பின்னணியில் முதலமைச்சர் இருக்கிறார், முன்னாள் முதலமைச்சர் இருக்கிறார்ன்றதை தான் அதை பிச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? அதை ஒட்டி தான் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்குதா? ஆமா சார், தொடர்ச்சியாக அவர்கள் அதைத்தான் நிறுவ முயல்கிறார்கள். அது தேர்தலுக்கு முன்பும் அவர்கள் அதைத்தான் செய்தாங்க, தேர்தலுக்கு பின்பும் அதைத்தான் செய்யறாங்க. ஆனா இப்பொழுதும் ஒரு தேர்தல் வருது, அதே கரூருக்கே வருது, இடைத்தேர்தல் வருது. அப்ப கிட்டத்தட்ட அவரு கரூருக்கு முதல்வர் விஜய் அவர்கள் செல்றதுனால இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரமாகவும் அது இருக்கும். அப்ப அதையெல்லாம் சேர்த்துதான் திராவிட முன்னேற்ற கழகமும் கொஞ்சம் இதை முன்னெச்சரிக்கையா டீல் பண்றாங்க. பட் விஜய் அவர்களுக்கோ தமிழக வெற்றி கழகத்துக்கோ இது உள்ளபடியே திமுக இப்படி செய்தது அப்படின்னு சொல்றதன் மூலமா மக்கள் மன்றத்துல அவர்களுக்கு அது ஒரு திமுக மேல ஒரு எதிர்மறை சிந்தனையை உருவாக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று, இந்த கணக்கை தீர்த்துருவோம், நாங்க ஒன்றொன்றையும் முடிக்காமல் விட மாட்டோம்னு சொல்றதன் மூலமா திமுகவுக்கு எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினரும் இவங்களை இன்னொரு ஜெயலலிதாவா பார்க்க வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட திமுகவை இவ்வளவு வீரியமா எதிர்க்கிறாங்க, இன்னொரு பக்கத்துல இன்னொரு பிரச்சாரமும் செய்யறாங்க, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி பேச்சு நடத்துறாங்க. இப்படி எல்லாவற்றினுடைய வழியாகவும் அவர்களுக்கு பல லாபங்கள் இருக்கு. எனக்கு அமைச்சர் இப்ப குறிக்கிறாரு. பட் அது என்னன்னா இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் சுவாமி சார், இந்த மாதிரியான தாவேக்கா வைக்குதுன்னு சொல்றீங்க. முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் சட்டசபையிலேயே 41 உயிர்கள் பலிக்கு காரணம் விஜய் நான் லேட்டா வந்ததுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவை குறிப்பிலேயே இருக்கு. அப்ப அதை என்னன்னு நம்ம எடுத்துக்கிறது? அவர் உண்மையிலே லேட்டா வரல, அவங்களுக்கு கொடுத்த பர்மிஷன் 3 ல இருந்து 10 மணி அந்த டைம்க்குள்ள தான் வந்திருக்காரு. அப்ப ஒரு முதலமைச்சராக இந்த மாதிரி ஒரு தவறான இதை வைக்கணும். அப்ப அது திமுக என்ன மாதிரி எடுக்குதுன்னு எடுத்துக்கலாம் நம்ம. சுவாமிநாதன் பேசிட்டு கிட்டத்தட்ட சார், அப்ப அது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம், இந்த 2 தான் இன்னைக்கு அதிமுகவை விட தாவேகா திமுக என்பதாக இருதுருவ அரசியல் மாறி இருக்கிற நேரத்துல திமுக மீதான பழிச்சொல்லின் வழியா அதிமுகவினரும் நிறைய பேர் உள்ள வர்றாங்க. அது ஒரு பெரிய லாஜிக்கா இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே பாக்குறோம். 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்காங்க, கரூர் எம்எல்ஏவே வந்திருக்காரு. அப்ப கிட்டத்தட்ட அதுவும் தாவேகாவுக்கு ஒரு லாபம் லாபம் சொல்றேன். நீங்க அரசியல்ல கால சூழல் தான் தர்க்கங்கள் நியாயங்களை தீர்மானிக்குது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்களோட இப்போதைய பேட்டியை பாருங்க, அப்போதைய பேட்டியை பாருங்க. அப்ப அவங்க யாரை குற்றம் சொன்னாங்க? அன்றைய முதல்வரை, காவல்துறையை. இன்னைக்கு விஜய் லேட்டா வர்றதுக்கு தான் காரணம்ன்றாங்க. அன்னைக்கு அதிமுகவினர் என்ன பேசுனாங்க? சோ தர்க்க நியாயங்கள் சூழல் தான் தீர்மானிக்கும். சுவாமிநாதன்,
ஆமா சார், ஆமா. அது நிச்சயமா தர்க்கநியாயம் அப்படிதான் தீர்மானிக்குது. பட் இது களத்துல வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு திமுகவை மீதான ஒரு பழிச்சொல்லாக சொல்வது என்பது அவர்களுக்கு அரசியல் ரீதியாகவும் அது உதவுது. இன்னொன்னு அதை தாண்டி நீங்க வந்து ப்ளீஸ் முடிச்சிருங்க. அதை தாண்டி இதுல வந்து மிக முக்கியம், அதை தாண்டி இதுல வந்து இந்த வழக்கு விவகாரத்தில் செல்ல வேண்டிய திசையும் அவர்கள் சுட்டி காட்டுறாங்க. எங்க சைடு இல்ல, அவங்க சைடு தான் தவறு என்பது அவர்களுக்கு சட்ட ரீதியாகவும் அது லாபம், அரசியல் ரீதியாகவும் அதுல லாபம் இருக்கு. ரெண்டு விஷயம். இப்ப இது போன்ற விசாரணைகள்ல விசாரணை முடிவுன்னு ஒண்ணு வரப்போகுது. நீங்க முடிவு வந்த பிறகு அதை பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல அப்படின்றது ஒண்ணு. இப்ப சுவாமிநாதன் சுட்டி காட்டியது மாதிரி, லட்சுமி அவங்க சொன்ன மாதிரி இடைத்தேர்தல் ஏன் இப்ப இது அரசியல் ஆகுதுன்னா இடைத்தேர்தலும் சேர்ந்ததுனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குதா ஷாம்? இடைத்தேர்தல் எப்போ வரப்போகுது அது யாருக்குமே தெரியாது. அது போக இதோட எதுவுமே முடியலைங்க. இதற்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சார்ஜ் ஷீட் போடணும், நீதிமன்றத்துக்கு போகணும். நீதிமன்றத்துல பல கட்டம் இருக்கு. சார்ஜ் ஷீட் குவாஷ் பண்ண சொல்லி போகலாம். பல கட்டங்களை தாண்டி விசாரணை நடந்து அது முதல் தீர்ப்பு வர்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. சிபிஐ கோர்ட்ல நானும் வந்து ஆஜராகி வாதாடி இருக்கிறேங்கிற முறையில இதை நான் சொல்றேன். ஆனால் திமுகவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா, தாவேகாவுக்கு எதிர், தாவேகாவை தண்டிக்கணும், தாவேகாவை ஏதாவது ஒரு வகையில் அரசியல் இருந்து அப்புறப்படுத்தணும்னா திமுகவில் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவங்க பிச் பண்ணிடுறாங்க இப்போ. அது வந்து திமுகவுக்கான லாபம். இதே சதி கோட்பாடு 1991 ராஜீவ் கொலையில யார் பேர்ல வச்சாங்க குற்றச்சாட்டு உங்களுக்கும் தெரியும். திமுக பேர்ல. திமுக தான் காரணம். கொடியெல்லாம் அடிச்சு நுடிச்சு கம்ப்ளீட்டா தேர்தல் டைம் வாஷ் அவுட் ஆயிடுச்சு திமுக. ஆனா யாரெல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்களோ அவங்க திமுக அடிக்க வந்து சேர்த்தாங்க. மூப்பனாரையா உட்பட. மூப்பனாரையா தனியா தாமகாவே தொடங்கியாச்சு. தலைமாட்ட ராஜீவ்காந்தியோட தலைமாட்டை தூக்குனவர் அவரு, கால் மாட்டை தூக்குனவர் வாழப்பாடி ராமமூர்த்தி. அவரும் திமுக கூட்டணியில் இருந்த சதி கோட்பாடு அதிகபட்சம் ஒரு தேர்தல் வரைக்கும் தாங்குன்றீங்க. அதுக்கப்புறம் அது போக அதுலயும் விசாரணை நடந்ததுங்க. அதுவும் சிபிஐ விசாரணை நடந்தது, வழக்கு போடப்பட்டது. இழுன்னு இழுக்கும். இது எந்த ரிசல்ட் இதுல வராது. எல்லாம் போக இந்த தேர்தலும் வரமாட்டேங்குதுங்கிறதா பெரிய வேடிக்கை. கமேஷ், இப்போ ஷாம் அவர்கள் சொன்ன பாயிண்ட்ன்றது இது ரெண்டு தரப்புமே. நம்ம ஒரு பேசுறது துன்பியல் சம்பவம், ஆனா அரசியல் ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் பேச வேண்டிய தேவை இருக்கு. அதை மனசுல வச்சுதான் கேட்கு. இது திமுகவுக்கும் ஒன்றும் அப்படி ஒரு நெருக்கடியாகவும் ஆகாது. அவங்களுக்கும் இதுக்குள்ள தாவேகா ஃபிக்ஸ் பண்ணா அதுல அட்வான்டேஜ் இருக்குன்றதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஒரு பாயிண்ட் ஷாம் சார் சொன்னதை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். இது திமுக ஒரு அட்வான்டேஜ் பொசிஷன்ல தான் பார்த்துட்டே ஏத்துக்கும். இதை வைத்து எப்படி அரசியல் பண்ணலாம், எப்படி எடுக்கலாம்னு. ஆனா தாவேகாக்கு எப்படின்னா, இழப்பு எங்களுக்கு, வலி எங்களுக்கு, நாங்க இதுல வச்சு அரசியல் பண்ணணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? எங்க தலைவரை நோக்கி, எங்க விஜயனாவை நோக்கி வந்த ரசிகர்கள் கூட்டம், எங்க அண்ணனை ஏத்துக்கிட்டு வந்த கூட்டம். அப்போ எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குன்னா அதை நாங்க அரசியல் பின்னோக்கி இதை பழிவாங்க உணர்ச்சியா நாங்க பார்க்க மாட்டோம். அதை பாதிக்கப்பட்டதுக்கு எங்களால் முடிந்தது எப்படியாவது இவங்களை வந்து எங்க குடும்பத்துல ஒன்னா ஏத்திட்டு இருக்கிறோம். இன்னும் மேம்படுத்துறதுக்கு, இன்னும் சீரமைக்கிறதுக்கு என்ன பண்ணுன்ற அந்த தாட் தான் இருக்கும். அந்த வலி, அதனால நான் எடுக்கும்போதே முதல்ல வலின்னு சொன்னேன். அது ப்ரோ பேசுறது ஏன் சொன்னா வலின்னு ஏன் சொன்னேன்னா, அது கோபத்தின் உச்சமா தான் அப்படி ஒரு பேச வேண்டிய சூழ்நிலை. அதுல உண்மையிலே நீங்க டீகோட் பண்ணி வார்த்தை எடுக்க முடியாது. ஆனா அது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு, ஒரு வருத்தத்தின் வெளிப்பாடு, வலியின் வெளிப்பாடா தான் பாக்குறேன். உங்களுக்கு சொல்றேன், ஒரு முறை வார்த்தை பெசகும் நழுவுன்றது. திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கிட்டத்தட்ட 2 முறை பேசுறார். இதுக்கு முன்பு பேசினது 1000 முறை. அது வந்து ஏதோ ஒரு மேடையில் அப்படி வார்த்தை வந்து சொல்லிட்டேன் சார் அழகா உங்களுக்கு. இது வந்து பாதிக்கப்பட்டது நாங்க, அந்த வலியும் இதுவும் எங்களுக்கு தான் தெரியும். அப்ப அதை நாங்க எங்க விழுந்தது எங்க ஃபேமிலியில ஒருத்தருக்கு. அப்ப அதோட இது எப்படி இருக்குன்றத உணரும் போது எங்களை அறியாம எமோஷன் ஆகும் தான் சொல்ல வரேன். ஒரு பிரேக். ஆனா இது திமுகக்கு ஒரு அரசியல் இதுவா தான் பார்க்கப்படும். லட்சுமி, இப்போ நிறைவு சுற்று இந்த விஷயம் வாட் நெக்ஸ்ட்னா எப்படி பாக்குறீங்க? இது எதை நோக்கி நகர்றதா? இது முழுக்க அரசியல் தான். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் திமுக தான் இதுக்கு காரணம். செந்தில் பாலாஜி இதில் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்குது. அதனால தான் அந்த கரூர் ஸ்டாம்பீடே நடந்ததுன்னு அங்கே கொண்டு போய் நிறுத்தணுன்றதுல அவங்க ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அன்றைக்கு பேசினது. எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கை நாங்கள் தீர்க்கணும், கொன்று குவிச்சிங்க உங்களுடைய காவல்துறையை வச்சு. இன்றைக்கி அதே காவல்துறை நம்முடைய முதலமைச்சருக்கு கீழே தான் இருக்குது. அதே காவல்துறை அதாவது விசாரணை குழுன்னு இங்கே போட்ட எஸ்ஐடியினுடைய தலைவர் சராகாருக்கு தான் இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் சீஃப். அவர்கிட்ட கேட்கலாம். இன்னைக்கு செக்ரட்டரி 1 இருக்கக்கூடிய சிஎம் செக்ரட்டரி 1 இருக்கக்கூடிய செந்தில்குமார் அவர்கள் தான் ஹெல்த் செக்ரட்டரி. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்தது, யார் வந்தாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும்.
ஆனால் இதுல வந்து வழக்கு இப்போ நிலுவையில் இருக்கக்கூடிய சமயத்துல இதை வந்து இவ்வளவு வேகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் இதுல இருக்கக்கூடிய அரசியலும் தாவேக்கா இதுல முனைப்பு காட்டுது. அவங்க வந்து நாங்க வந்து அப்பழுக்கற்றவர்கள், அவர் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லணும்ன்ற இடத்துக்கு நகர்த்திட்டு போறாங்க. தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் கணக்கு இருக்கிறது, திமுக அவங்களுக்கும் அரசியல் கணக்கு இருக்கிறது. திமுக மீதில் எந்த குற்றமும் இல்லைன்னு அவங்களும் நிரூபிக்கணும்ன்ற இடத்துக்கு நகர்ந்து போறாங்க. ஒரு வரியில் சம பண்ணீங்கன்னா இல்ல இது வந்து என்னன்னா ஒரு மிகப்பெரிய கணக்காக பார்க்கப்படுது. நாங்க அப்படி பார்க்கல. ஏன்னா அந்த 3 மாதம் அரசியல் வந்து அப்படியே டோட்டலா இன்னைக்கு ஒருவேளை அந்த 3 மாதம் தடைப்படாமல் அரசியல் நடந்திருந்தால் விஜயனோட பிரச்சனை இருந்தா 108 180ஆவே மாறி இருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும். அப்போ இது ஒரு அரசியல் கணக்கு இல்லாமல்லாம் இல்ல. அப்படி இருந்தா அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இது வந்து எங்களோட வலி, அந்த வலியோட பிரதிபலிப்பா தான். வலி இருந்ததுன்னா எலெக்ஷன் போது கேம்பெயின் அப்ப போய் சந்திச்சிருக்கலாம். என்னோட அனுபவத்துல இருந்து நான் இதை சொல்றேன், கான்ஸ்பிரசி தியரி இல்லை, நெக்லிஜென்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். 2 தரப்புலயும் நெக்லிஜென்ஸ் இருக்கும். எப்ப நமக்கு அது புரியும்னா எப்ப சார்ஜ் ஷீட் போடுறாங்களோ அப்பதான் புரியும். மற்றபடி பேசுறது எல்லாமே அவரவர்கள் அரசியல் தான். சுவாமிநாதன், திமுக தாவேகா 2 தரப்புக்குமே இதுல தங்கள் தரப்புல எந்த குற்றமும் இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனாலதான் இது வந்து களத்துல மாற்றி மாற்றி எப்பொழுதும் பேசு பொருளாகவே இருக்கு. இன்னொன்று இப்ப இடைத்தேர்தலா வர்றதுனால கரூர் விவகாரத்திலும் மீண்டும் பேசு பொருளாகும். அது தவிர்க்க முடியாத சூழலாக தான் இருக்கும். தாவேகாவுக்கும் திமுகவுக்குமே இது ரொம்ப சவாலான ஒரு விஷயம் தான். மக்கள் யாரை ஏற்றுக்கொள்வார்கள் என்கிறதுல பெரிய போட்டியாகத்தான் இது இருக்கும் தான். இடைத்தேர்தல் வந்தால் ஆமா, ஷியாம் சொல்ற மாதிரி இடைத்தேர்தல் எப்போது வரும், இடைத்தேர்தலுக்கு பின்னால் இருக்கிறது தேர்தல் ஆணைய கணக்குலாம் பேச வேண்டியிருக்கு அடுத்தடுத்த கட்டங்கள்ல. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவர்